அப்படியே வந்து வீட்டை வந்தா ரைட். இப்ப கொஞ்சமாவது தலையாட்டினியானா நினைவு எடுக்கிறதுக்கு, மறந்த அந்த காசு எங்க இருக்கண்டு அந்த நினைவு எடுக்கிறதுக்கு தலையாட்டினியா? ஆட்டி இருந்தா எனக்கு நினைவு வருமா? அப்ப மக்கள் மத்தியில இத கூட சரியான புரிதல் கொடுபடல்லவா, கொடுக்கல்லவா? இன்றைக்கு அதிகமாக குடுபட வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. இது நம்ம தொடர்ந்து எடுக்கணும் உறவாட்டத்தை. தொடர்ந்து இந்த உறவாட்ட ரெக்கார்டிங் எல்லாம் அவுட் பண்ணணும், எல்லாருக்கும் அனுப்பணும். சலாத் ரெண்டாயிரம், நிக்க ரெண்டாயிரம். என்ன எப்படி நசார் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க இல்ல, இத அனுப்புங்க. ரெக்கார்ட் பண்ணினு ரெக்கார்ட் பண்ணிருக்கி. நான் இந்த ஸ்ரீலங்காவுக்கு வரும் மட்டுக்கு நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அதுக்கும் அதிகமாக இந்தியாவில் இருக்கிற அதிகமான மாணவர்கள் இதை விளங்கிக் கொள்வாங்க, புரிதலுக்கு வருவார். எடுத்த எடுப்பிலேயே மறுக்கிற எதிர்க்கிற அந்த தன்மை இங்க குறையும். தெளிவா இருக்குமானா டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க. இப்ப நான் எடுத்திருக்கிற விஷயத்தை நல்ல தெளிவ சிந்தனை எடுத்து பாருங்க. மக்கள் மத்தியில் எப்படி ஒரு புரிதலை கொடுத்து எப்படி பழக்க வழக்க அடிப்படையில் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு போறாங்க. வெளியில பாக்குறதுக்கு அவர் தலையாட்டி திக்ரி செஞ்சா, ருக்கு சுஜூது செய்யற மாதிரி ஒளிம்பினாலும் எல்லாம் செஞ்சாச்சு. நோக்கை மறந்த போக்கும். எண்ணத்துக்காக நோக்கம் என்ன? உள்ளம் எப்படி இருக்கணும், உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்தணும், இதை செய்யறதால என்ன ஏற்பட போகுது? ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தொழுறவங்க கூட ஒரு நிமிஷம் ஒரு கள்ள வேலை பாக்குறேன்னா டக்குன்னு இறங்கிடுவானா இல்லையா? ஒரு புரிசுன்னா டக்குன்னு சொல்லிடுவானா இல்லையா? அப்போ அந்த உள்ளம் திருந்தலையே. உடல் ஒவ்வொரு நாளும் 5 வக்தி எக்ஸசைஸ் செய்யறதால எப்படி உள்ளம் திருந்தும்? உள்ளம் திருந்துறதுக்கு அந்த திக்ர் நடக்கணும். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும். அல்லாஹ்வை எப்படி ஞாபகப்படுத்துறேங்கிறது நாளைக்கு எடுக்கும் உறவாட்டத்தில். இப்ப டைம் காணாது. அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படணும். பட்டாத்தானங்க அவனுக்கு பயம் வரும். பாவம் செய்யறது நீக்கிக்குவான், பாவம் செய்யக்கூடாது வருவான். அப்ப 10, 20, 30 வருஷம் சும்மா தொழுறவங்க டக்குன்னு ஒத்துரு மில்லியன் டக்குன்னு பாவத்தை செஞ்சு கொண்டு போயிடுறான் இல்லையா? ஆக்கிரமிக்க கூட செய்ய மாட்டான் இல்லையா? செஞ்சு கொண்டு போயிடுவான் டக்குன்னு. அப்ப அவனுக்கு அந்த தொழுகை என்ன செஞ்சு இந்த சலாத்த தனுகா அனில் ஃபாஹ்ஷாயி வரும். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மானக்கேடான காரியங்களை தொழுகை தடுக்குமா? தீய காரியங்களையும் மானக்கேடான காரியங்களையும் தொழுக தடுக்குமா? தொழுகிறவன் தடுத்துக் கொள்வான் என்று சொல்லல. தொழுகிறவன் தடுத்துக் கொள்வான் என்று சொல்லல. தொழுக தடுக்கும் என்று சொன்னால் அந்த தொழுகை என்னையாக இருந்திருக்கணும், தொழுகையில என்ன நடந்திருக்கணும், திக்ர நடந்திருக்கணும். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தலும் நடந்திருந்தா தானே அது சலாத் தொழுகை. அந்த சலாத்தை செஞ்ச மானக்கேடான காரியம் தீய காரியம் எல்லாத்தையும் தடுக்குமா? அந்த தொழுகைக்கு சக்தி இருக்கின்ற சொல்லுது அந்த வசனம். தொழுகிறவனுக்கு இருக்கின்ற சொல்லல. இப்ப நான் தொழுகிறவன் என்ற எண்ணம் இருக்கேன், அவங்க எல்லாம் தொழுகிறாக்கள் இல்லை, அவங்க தொழுக தெரியாதாக்கள். ஏன்னா தொழுகிறவன் எப்பயும் நான் தொழுகிறவன் நினைக்க மாட்டான். அவனுக்கு தொழுகைண்டா என்ன என்று விளங்கியிருக்கும், சலாத்தண்டா என்ன என்று விளங்கியிருக்கும். அதுல திக்ர் நடக்கும், திக்ர் செய்வோம். அப்ப ஈனைக்கு நினைவுபடுத்தல் என்கிறது மறந்த ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தக்குள்ள, உள்ளத்தில அந்த நினைவு கெடுக்கக்குள்ள, உள்ளத்தால நினைவு படுத்துற நேரத்தில எந்த உடல் அசைவும் இல்லாம செய்யப்படுற ஒரு விஷயத்துக்கு ஒரு விடயத்துக்கு பேர் தான் திக்ர், ஞாபகப்படுத்தல், நினைவுபடுத்து. அப்படி ஒன்று உள்ளத்தில நடக்கிறது தான் மாபெரும் காரியம். வலதிக்ருல்லாஹி அக்பர். ஒவ்வொரு தடவையும் ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை போனா பேசிமா டக்கண்டு ஜும்மா முடிச்சு கடைசா வலதிக்ருல்லாஹி அக்பர் சொல்லிப்படுத்தாங்க. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது மிகப்பெரிய காரியம்.
அப்ப அடுத்த கட்டம் அந்த சலாத்துல அல்லாவை ஞாபகப்படுத்துற விஷயம் உள்ளத்தால நடக்கணும். நடந்தாதான் அது சலாத்து, அது திக்ர். திக்ரை விட்டு சலாத்தையும் சலாத்தை விட்டு திக்ரையும் பிடிக்கவே முடியாது. பிடிபடாம செய்யப்படுறதுக்கு பேருதான் சலாத்து, தொழுகை. உள்ளம் சம்பந்தப்படாம வளமையாக இருக்கிற எண்ணங்களோடைய பள்ளிவாசலுக்கையும் போய் அந்த உள்ளம் இருந்தா, ஏதாவது வெளி சிந்தனை உலக சிந்தனையோட உலக எண்ணங்களோட சம்பந்தப்பட்டுக்கிட்டே பள்ளிக்குள்ளேயும் அந்த உள்ளம் இருந்தா, அப்படி சம்பந்தப்பட்ட உள்ளத்தோடு அவர் செய்கிற செயற்பாட்டுக்கு சலாத் என்று சொல்றல, பராமுகமாக செஞ்ச ஒரு செயல். அது அவர் மூஞ்சில மறுமையில தூக்கி எறியப்படும் என்கிற வேத வசனத்தை அவர் மறக்காம இருந்தாருன்னா சரி. அல்ஹம்துலில்லாஹ். நிப்பாட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம்.